நீங்கள் இப்போ போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கீங்களா, இல்லை எஸ்ஐ எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருக்கா? அப்படியே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். நிறைய போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வந்து எஸ்ஐ ஆகணும்னு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பட் நிறைய பேரால் வந்து எஸ்ஐ அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியல. 60 மார்க் எடுக்கிறாங்க. 1 மார்க் 2 மார்க் இன்னும் இருந்திருந்தா நான் உள்ளே போயிருப்பேன் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சைக்காலஜி டெஸ்ட்டில் 10 இங்கிலீஷ் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த 10 இங்கிலீஷ் கொஷின்ஸில் அவங்களால ஒரு 4 வந்து கரெக்டாக எழுத முடியுது. இன்னும் ஒரு 3 கொஷின் 4 கொஷின் சேர்த்து எழுதியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக வந்து இன்னும் எஸ்ஐயாக இருந்திருக்க முடியும். ஒரு காரணம் அதுவாக இருக்குது. இன்னொரு காரணம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் ஒரு சில பேர் வீக்காக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. பட் அதில் நான் பேசின வரைக்கும் இருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க, அப்புறம் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்க, இவங்கக்கிட்டலாம் நான் பேசின வரைக்கும் சைக்காலஜி டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ண முடியறதில்ல. அது வந்து ஒரு முக்கியமான ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கு என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியல, அதனால் என்னால் வந்து அந்த சைக்காலஜி டெஸ்ட்டை நல்ல மார்க் எடுக்க முடியல. அதில் இன்னும் ஒரு 3 கொஷின் 4 கொஷின் நான் சேர்த்து எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன், நான் எஸ்ஐ ஆகிருப்பேன், இப்போ போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கேன், எஸ்ஐ ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு ஒரு வழி வந்து இங்கே இந்தியன் ஐஏஎஸ் அகாடமியில் நாங்கள் கொடுக்குறோம். எங்களோட கோர்ஸில் உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு கோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது இது நான் வந்து சும்மா வாயில் சொல்ல முடியாது இல்லையா. இப்போ இது வந்து 2023 TNUSRB எஸ்ஏ எக்ஸாம் கொஷின் பேப்பர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 83rd கொஷின் எடுத்துக்கோங்களேன். சூஸ் த கரெக்ட் ரிப்போர்ட்டட் ஃபார்ம் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ராம் செட் டு ராகேஷ், ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம். இதுக்கு ஆன்சர் வேணும், சரிங்களா? டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் படித்தாதான் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ராம் செட் டு ராகேஷ் கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது. கொட்டேஷனுக்குள்ளே இருந்தால் டைரக்ட் ஸ்பீச், கொட்டேஷனில் இல்லாமல் இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போது இது வந்து ஒரு டேக் அவே. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது டைரக்ட் ஸ்பீச், இது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்ட்டு உங்களுக்காக தெரியுது. சரி, இதுக்கு ஆன்சர் வேணும் இல்லையா? இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்போவுமே செட் டு அப்படின்னு வந்தால் திருப்பி செட் டூன்னு வரக்கூடாது. ஏன்னா செட் டு எப்போ வரும்னு சொன்னால், 2 பேர் பேசிக்கிறாங்க, ராம் ராகேஷ் 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கு நடுவில் தான் செட்டு வரும். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அதே செட்டு வரக்கூடாது. ஸோ செட்டு அல்லது செட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், வராது. சி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், வராது. ஓகே, டோல்டுக்கு பக்கத்தில் எப்போவுமே 2 வராது. இது ஒரு ரூல். டோல்டுக்கு பக்கத்தில் 2 வராதுன்னா இதுவும் போச்சு. டோல்டு இது நீங்கள் படிக்க கூட தேவையில்லை. பி தான் கரெக்டான ஆப்ஷன். பி தான் கரெக்டான ஆப்ஷன். இதுக்கு கீ ஆன்சரும் பி தான். நீங்கள் போய்ட்டு வேணால் செக் பண்ணுங்கள். ஸோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் தெரிஞ்சால் தான் இந்த கொஷின் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற அவசியமாக கிடையாது. சின்ன சின்ன ட்ரிக்ஸ். இப்போ நான் வந்து இந்த கொஷனுக்காக இல்லை, டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் உங்களுக்கு சின்ன ட்ரிக் என்ன சொல்லியிருக்கேன்? கொட்டேஷனுக்குள்ளே இருந்தால் டைரக்ட் ஸ்பீச், கொட்டேஷனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது இன்டைரக்ட் ஸ்பீச். சரி, டைரக்ட் ஸ்பீச்சில் 2 பேர் பேசிக்கிற மாதிரி கொடுத்தாங்க, 2 பேர் வருது அப்படின்னு சொன்னால் நடுவில் செட்டு போட்டிருப்பாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்போவுமே செட்டு வராது. செட்டு வரலாம். செட்டு எப்போ வரும்னா இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸில் சொல்லித்தரேன். பட் சும்மா ஒரு கீ டேக் அவே மாதிரி எடுத்துக்கோங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் செட்டு வராது அப்படிங்கும்போது 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். செட்டுவோ வரக்கூடாது. இது வந்து ஒரு டெக்னிக் பாயிண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். டோல்டுக்கு பக்கத்தில் 2 எப்போவுமே வராது. இது ஒரு டெக்னிக் பாயிண்ட். அதை வச்சு ஒரு எலிமினேஷன் பண்ணிட்டோம். பி தான் கரெக்டான ஆப்ஷன். மீதி இருக்கிறது மொத்தம் 4ல் 3 எலிமினேட் பண்ணிட்டோம். பி தான் கரெக்டான ஆப்ஷன். இப்போ புரியுதுங்களா? உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் தெரியணுமா? இல்லை இதுக்காக நீங்கள் இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்க போகிறீங்களா, இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போக போகிறீங்களா? தேவையும் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ஆகட்டும், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஆகட்டும், கொஷன் டேக் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நெய்தர் நார், இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ்லாம் ஒரு சில டைம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு சில கோல்டன் ரூல்ஸ் வச்சுருக்கோம். அந்த கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நீங்களும் கண்டிப்பாக எஸ்ஐ ஆகிடலாம். எஸ்ஐ ஆகிறது ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார் அப்படின்னா அவருடைய அதிகபட்சமாக கான்ஸ்டபிளாக ரொம்ப சின்ன வயசில் சேர்ந்தார்னா எஸ்ஐ தான் கடைசியாக ஆக முடியும். அந்த மாதிரி ஆகிறதுக்கு பதிலாக நம்ம இப்போவே எஸ்ஐ ஆகிட்டு போயிடலாமே. ஜாயின் இந்தியன் ஐஏஎஸ் அகாடமி.